அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ மனிதர்கள் நம்மை காயப்படுத்தி இருக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் நம்மை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் நாம் அந்த நடைபணங்களாக பழையவற்றைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டே அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு இளைஞன் இன்னொரு இளைஞனை போட்டு அடி அடின்னு அடிச்சு கிடந்தான். ஏன்டா அவனை அடிக்கிற அப்படின்னு அவன் சொன்னான், 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்ன தேவாங்குன்னு சொன்னான் அப்படின்ட்டு. அடப்பாவி, ஏன்டா 2 வருஷத்துக்கு முன்னால தேவாங்குன்னு சொன்னதை உன்னை ஏன்டா இப்ப போட்டு அடிக்கிற அப்படின்னு. தேவாங்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, இப்பதான் பார்த்த தேவாங்கு எப்படி இருக்குதுன்ட்டு அப்படின்னு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மனங்களிலே நாம் பலவிதமான வெறுப்புகளையும் பலவிதமான நம்மை காயப்படுத்திய மனிதர்கள் பேசிய வார்த்தைகளையும் அவர்கள் செய்த செயல்களையும் இன்று நாம் பலரும் சுமந்து கொண்டே செல்லுகின்றோம். இதனால் பலவிதமான நோய்களுக்கெல்லாம் நாம் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களை, சகோதரிகளை, இன்று பல உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள், மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள், அது மட்டுமல்லாமல் பலவித அறிவியல் நிபுணர்களும் சொல்லுகின்றார்கள், இன்று மனிதர்களுக்கு வருகின்ற ஏராளமான நோய்களுக்கு, விதவிதமான நோய்களுக்கெல்லாம் காரணம் அவர்கள் தங்களுடைய மனங்களிலே மன்னிப்பில்லாமல், பிறரை மன்னிக்காமல் பழிவாங்குகின்ற எண்ணங்களோடு, கோபதாபங்களோடு, வெறுப்புணர்வுகளோடு, காழ்ப்புணர்வுகளோடு, பலவிதமான ஆணவ எண்ணங்களோடு, கோபங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதனால் தான் இன்று மனிதர்கள் தங்கள் ஒரு நடைப்பிணமாக முகங்களெல்லாம் இறுகி போய், மனங்கள் எல்லாம் சுருங்கி போய், இந்த மனித உறவுகள் எல்லாம் சுருங்கி போய், இந்த மனிதன் ஒரு தனி மனிதனாக ஒரு குறுகிய ஒரு குருட்டு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இது உண்மையும் கூட. நாம் ஆற அமர்ந்து இன்று நாம் சிந்தித்து பார்த்தோமானால் கண்டிப்பாக நம்முடைய மனங்களிலே பலவிதமான காயங்களுக்கு நாம் இன்னும் மருந்து போடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா குரங்குக்கு, அதாவது சொல்லுவாங்க, சிறங்கு வந்த கையும் குரங்கு கையும் சும்மா இருக்காதுன்னு. குரங்கு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கும், சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போல சிறங்கு வந்தா சொரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் போல. இதே போல நம்முடைய மனிதருக்கு நம்முடைய காயங்களை எல்லாம் சுரண்டி கொண்டே இருப்பதனால என்ன ஆகுது, அந்த புண்ணு பெருசாயிட்டே இருக்குது. இன்று இந்த உறவுகள் எல்லாம் இன்று பிரிந்து சின்னாபின்னமாகி கிடக்கின்றது. நம்முடைய குடும்ப வாழ்விலே இன்று பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த ஈகோ தான். நான் தான் பெரியவன், எனக்கு நான் சொல்றதா சரி, மற்றவர்கள் எல்லாம் தவறு, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, எங்க பக்கத்து வீட்டுல அப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பலவிதமான, இன்னும் பல வருடங்களாக பேசாமல் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்து வீடா தான் இருக்கும், அவர்களோடு இன்று நாம் சண்டை. இன்று பக்கத்துல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எத்தனை உறவுகளை, அண்ணன் தம்பி தங்கை எல்லாம் இன்று பிரிந்து கிடக்கின்றோம். கணவன் மனைவி எல்லாம் இன்னைக்கு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் இங்க ஒருத்தர் அங்க. ஏன்? இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு காரணம் என்ன? விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதே இல்லை. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு கொடுப்பதனுடைய அழகை இன்று நமக்கு எடுத்து சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்வினுடைய மதிப்பீடுகள் இவைகள் தான். நீங்கள் என்னை பின்பற்றினால் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேணுமானாலும் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைனால எத்தனை குடும்பங்கள் எல்லாம் காயப்பட்டு கிடக்கு தெரியுமா? வசதி இல்லாம, வாய்ப்பு இல்லாம, பலவிதமான பிரச்சனைகளால, இன்னல்களால, பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தணும், வீட்டுக்கு ஏதாவது ஒரு அதை சொல்லி கடன் வாங்கிய மனிதர்களை எல்லாம் இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி எல்லாம் நடத்துறோம். அவங்க ஓடல, அங்கதான் இருக்கிறாங்க, வழி இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல. பலவிதமான மனிதர்கள் இன்று நடைப்பிணங்களாக, செத்த மனிதர்களாக வாழ்வதற்கு நம்முடைய கல் நெஞ்சம்தான் இன்று பல காரணங்களாக இருக்கின்றது. கடினமான உள்ளம். கடன் வாங்கும் போதே, ஒரு ஆள் செத்துட்டாரு, அதுக்கு கடன் கொடுக்கும் போதே சொல்றாங்க, வட்டி விகிதத்தெல்லாம் சொல்றாங்க, மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, அதெல்லாம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுதான் சொல்றாரு, நீங்க கடன் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, ரொம்ப கஷ்டம்தான். நான் உழைச்சு சம்பாதிச்சு சும்மா கொடுக்கறதா கஷ்டம்தான். ஆண்டவர் இயேசு அத்தகைய ஒரு நிலைக்குத்தான் நம்மை அழைக்கின்றார். மிக மிக கடினமான ஒரு செயல்பாடு அது. யாராலும் நான் சம்பாதித்த பணத்தை கண்டிப்பாக திரும்பி பெற வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். ஆனா அவர் சொல்றாரு, வட்டியெல்லாம் சொல்லி வட்டி வாங்கி, அநியாய வட்டிகள் வாங்கி எத்தனை பேர் இன்னைக்கு பாக்குறோம். எவ்வளவு குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு பாவம். வாங்கினது கொஞ்சமா இருக்கும், ஆனா அவங்க கொடுக்கிற வட்டி பயங்கரமா இருக்குது. படிப்புக்காக, வீடு கட்டுறதுக்காக, ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்காக வீட்டுல வாங்கின இன்னைக்கு எல்லாம் எத்தனை மனிதர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொண்ணு ஒரு இட்லி கடைக்கு போச்சான்.
ஒரு வாளி எடுத்துட்டு போகுது. அங்க நிறைய பேர் உட்காந்துருக்கிறாங்க. சின்ன பாப்பா போய் அந்த கடைக்கார்ட்ட சொல்லாரு, அங்கிள் எங்க அம்மா 7 இட்லியும் இந்த பாத்திரத்துல சாம்பாரும் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. உடனே அந்த கடைக்காரர் அந்த பொண்ணை பார்த்து சொன்னாராம், பாருமா அம்மாட்ட சொல்லு, ஏன்னா நான் கடந்த 3 மாசமா அம்மா காசுன்னு கட்டல, சாப்பாடு நான் டெய்லி வாங்கிட்டு போறீங்க, கடன் 2000க்கு மேல தாண்டிருச்சு, அம்மாட்ட சொல்லி எப்படியாவது கட்ட சொல்லுமா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை மடிச்சு அந்த சாம்பார் ஊத்தி சொன்னா. நான் அந்த பொண்ணும் தேங்க்யூ அங்கிள் நான் அம்மாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போச்சு. உடனே பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த இட்லி கடைக்காரரை பார்த்து கேட்டாங்களாம், ஏன் சார் 2000க்கு மேல கடன் வச்சிருக்கிறீங்க, அது கேட்ட உடனே திருப்பி 7 இட்லியும் சாம்பாரும் அவ்வளோ அள்ளி கொடுக்குறீங்க, ஏன் சார் காசு கொடுத்தா தான் இட்லி கிடைக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், சார் பசியை நான் உணர்ந்திருக்கிறேன் சார், பசினா என்ன, கஷ்டம்னா என்ன, எவ்வளவு கவலைனா என்ன எல்லாம் எனக்கு தெரியும் சார், நானும் சின்னதுல இருந்தா வந்திருக்கிறேன், நான் பழச மறக்கவே இல்லை, இன்னைக்கு ஒரு பெரிய அழகான ஒரு இட்லி கடை வச்சு இன்னைக்கு 4 பேருக்கு பசி ஆற்றுவதற்காவது ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாரே, பாவம் அவங்க எங்க ஓடிட போறாங்க, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான். அந்த குழந்தை என்ன செய்யும், அந்த குழந்தைக்கு தர முடியாதுன்னு சொன்னா அந்த குழந்தை எப்படி போகும், அந்த மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைங்க மனசையாவது புண்படுத்தக்கூடாது. ஒன்று அவர் சொல்றாரு, அந்த குழந்தைய அனுப்புனா கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொல்ற ஒரு மனநிலை தான் அவர் இருந்துட்டு போட்டுமே சார், 4 பேர் பசியாருன்னா நல்லது தானே சார் அப்படின்னு அந்த இட்லி கடைக்காரர் சொல்றாராம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம், இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். பிறரை மன்னிப்பதும் சகித்துக் கொள்ளுவதும் பொறுத்துக் கொள்ளுவதும் பிறரை நேசிப்பதும் அன்பு செய்வதும் மனங்களிலே இருக்கின்ற வெறுப்புகளை எல்லாம் அழித்தொழிப்பதும் தான்